இதுல பாத்தீங்கன்னா நெல் வகைகள் பாருங்க. நம்ம காட்டு யானம் போய் பார்த்தோம்ல, அதோடைய நெல் பாருங்க. காட்டு யானம் நெல்லு பெருசு பெருசா இருக்கு பாருங்க. அந்த நெல்லு இவ்வளவு பெருசு பெருசா இருக்கு பாருங்க. பெரிய பெரிய நெல்லா இருக்கு பாருங்க. எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து ஒரு பழக்கம் உண்டு. நான் நெல்லை அள்ளி வச்சு குடிச்சிட்டு இருந்தேன். காட்டு யானம் அரிசி சூறா இருக்குல்ல, அப்படியே தக 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 தகன்னு இருக்கு பாருங்க. தங்க மாதிரி ரத்தசாலி, கருங்குருவை, இருப்பை குச்சம்பா, கொத்தமல்லி சம்பா. வா, இங்க பாருங்க கொத்தமல்லி சம்பாவை. எனக்கு என்னமோ அந்த குண்டு குண்டு அரிசி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. யாராவது பார்த்தா திட்ட போறாங்க. ஆர்வத்தை அடக்க முடியவில்லை. இங்க பாருங்க குண்டா இருக்கா, பேரே பாருங்க கொத்தமல்லி சம்பா. கொத்தமல்லி சம்பா குண்டு அரிசி சூப்பரா இருக்குல்ல. இதை தேடி பிடிப்போம், பிடிச்சு அரிசி வாங்கி சமைப்போம். மிளகு சம்பா சூப்பர்ல. ஆனா நம்ம லாஸ்ட் டைம் மிளகு சம்பா வாங்கிட்டு வந்தோம். அது வந்து ரைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. மிளகு சம்பா நம்ம திருப்பி பிடிப்போம். இங்க பாருங்க, இல்ல மிளகு சம்பான்னு ஒண்ணு இருக்கா. லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தேன்னா, ஆனா இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப மணி மணியா குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. படிச்சேன், நல்லா இருந்துச்சு. திருப்பி இருக்காப்ப இருக்கா. அது மாதிரி கொத்தமல்லி சம்பான்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஒரே ஒரு கிலோ தான் இருக்கு. இருக்கா? அப்பதான் எடுத்து வச்சிருங்க பத்திரமா. பொக்கூருங்கிறது அந்த குண்டு அரிசி குட்டி குட்டியா இருக்கு பாருங்க. இல்ல இது நம்மள்ட்ட கிடையாது. இல்ல இதெல்லாம் முறுக்கு பண்ணுவோம் நம்ம தீபாவளிக்கு. அதுல பண்ணோம். அழகிய வாழன் அந்த நீட்டா ஒரு இது எல்லாத்தையும் க்ளோஸ்ல எடுத்துங்க. டார்ச்சர் பண்ணுவோம் வர போட்டு எல்லாம் வாங்கி. ஆமா, மணிச்சம்பா நான் வாங்கிட்டு வந்தேன். மணிச்சம்பா கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கு அரிசி. எனக்கு வந்து என்ன நீங்க வாங்கி தரணும்னா பொக்கூர் வாங்கி தரணும், மிளகு சம்பா, கொத்தமல்லி சம்பா. எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பேன். வாங்க போலாம்.